ஹலோ ஃபேம், டைம் இப்போ 6:30 போல் ஆகும். இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து வால்பாறை வந்த ட்ரிப்பில் டே 2ல் இருக்கும். டே 1 கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டே 2 அதிரப்பள்ளி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரூம்லேருந்து ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. ஏன்னா வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போனோம்னாக்கில் ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் வந்து இருக்குது. வால்பாறையிலேருந்து நம்ம வந்து மலக்கப்பாரா செக் போஸ்ட், அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டர் அந்த செக் போஸ்ட் போகிறதுக்கே ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நான் இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டில் போனது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரூட்டில் போகணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூட்டில் ஒரு டைம் ஆச்சு போகணுன்றது ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த ரூட்ல வந்து போகணுன்ட்டு ரொம்பவே ஆசை. நீங்க வால்பாறை வந்து சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து நீங்க அதிரப்பள்ளி போகணும்னு நினைச்சீங்கன்னா இயர்லியாவே கொஞ்சம் கிளம்புறது பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்ல போறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீடைல் ஃபுல்லாவே புரியும். வால்பாறைக்கு நான் ஒரு 3 days பிளான்ல தான் வந்திருந்தேன் சென்னையில இருந்து. இங்க ஒரு 2 days ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதிரப்பள்ளி போயிட்டு வரதுக்கு ஒரு 1 day கரெக்டா இருக்கும் அப்படின்ற பிளான்ல தான் நான் வந்திருந்தேன். வால்பாறையில போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கான பிளேசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேல ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் எப்படி பிளான் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எந்த சீசனில் போனால் நல்லா இருக்கும், அந்த எந்த சீசன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நைட் நல்லா இங்கே மழை பெஞ்சது. ஸோ அதனால் ரோடு ஃபுல்லாகவே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக இருக்குது. நம்ம இந்த ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது போகிற வழியில் அப்படியே ஏதாச்சும் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டே இருக்கலாம். இங்கே ஒரு டீ கடை இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஸ்லோ பண்ணி இங்கே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம். வால்பாறையிலேருந்து இந்த செக் போஸ்ட் போகிற ரூட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பச்சை பசேன டீ எஸ்டேட் தான் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் வந்து நிறுத்தாமல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக் போஸ்ட் போயிடுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அதிரப்பள்ளி போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு ரீச் ஆக முடியும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த ஒரு உருளிக்கல் ஊரெல்லாம் தாண்டி இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு சோலையார் நீர்த்தேக்கம் வரும். சோலையார் டேமோட நீர்த்தேக்கம். இந்த சோலையார் டேம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஹில் ஸ்டேஷன்லேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டேம்னாக்கில் கண்டிப்பாக அந்த சோலையார் டேம் சொல்லலாம். நீங்கள் மேலே இருந்து ஒரு 10 minutes இந்த வியூ எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்னா எடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கீழே இறங்கி போனீங்கன்னா சோலையார் டேமோட முன்னாடி இந்த ஃப்ரண்ட் வியூ வரும். இந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்க செம்மையாக இருக்கும். நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுனா எடுத்துட்டு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes பாருங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுங்க. டேம் பார்த்துட்டு ஒரு 10 minutes நீங்கள் டிரைவ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர் போயிட்டு ரீச் ஆகிடலாம். பார்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 minutesல மலக்கப்பாரா செக் போஸ்ட் இருக்கும். மலக்கப்பாரா செக் போஸ்ட் கிட்ட தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பைக் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். பைக்கோட நம்பர் அண்ட் தென் எத்தனை பேர் வந்திருக்கீங்க எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தென் உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் 2 hours அப்புறம் வளைச்சல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல அது காட்டணும். செக் போஸ்ட்ல பொறுத்தவரை அமௌண்ட் எல்லாம் எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை. என்ட்ரி ஃப்ரீ தான். பைக் கார் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ தான் இங்க. பட் நீங்க எடுத்துட்டு போற வெஹிக்கிள்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வச்சுக்கோங்க. லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் முதல் கொண்டு எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த செக் போஸ்ட்ல எப்ப கேட்பாங்கன்னே தெரியாதான். செக் போஸ்ட் டைமிங் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலேருந்து ஓப்பன் ஆயிடும். ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்க பைக்கா இருந்தாக்கல உங்களுக்கு வந்து ஈவினிங் 4 o'clock மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 4 o'clock உள்ள நீங்கள் வந்து செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டீங்கனாக்கல எந்த ப்ராப்ளமும் இல்லை. காரில் போகிறவங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு 6 o'clock வரைக்கும் ஈவினிங் வந்து அலோவ் பண்ணுறாங்க. 6 o'clock மேலே ஆகிட்டாக்கல செக் போஸ்ட் வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அதிரப்பள்ளி போயிட்டு நீங்கள் சேம் இதே ரூட்டில் வால்பாறை ரிட்டர்ன் வரணும்னாலும் வளைச்சல் செக் போஸ்ட்லையும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ செக் போஸ்ட்டில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதிரப்பள்ளி ரூட்டில் நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறினது. எனக்கு வந்து உள்ளே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னடா அவன் இந்த ரூட்கே இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நான் அந்த வால்பாறை அதிரப்பள்ளிக்கு பிளான் போடும் போதெல்லாம் ஏதாச்சும் வந்து சொதப்பி பிளானை வந்து கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இன்னைக்கு எப்படியும் இந்த ட்ரீம் ரூட்குள்ள டிராவல் பண்றோம்னு நினைச்சதுமே ஒரு ரொம்ப ஹாப்பினஸா இருந்தது. செக் போஸ்ட் கிராஸ் பண்ணதும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஆஃப் ரோடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம இமாலயன் எடுத்ததே அந்த ஆஃப் ரோடுக்காக தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஆஃப் ரோடு நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு போக வேண்டியது தான். நான் ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் சன்னியாக தான் இருந்தது. பட் ஆனால் ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்துச்சு. அந்த பக்கத்தில் அங்கங்கே வாட்டர் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. கூட வந்த பைக்கர்ஸும் நல்லா அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இங்கே போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு இருக்கும் அப்படின்னாலாம் வந்து நிறைய பயத்தை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு 10 to 15 kilometers வரைக்கும் தான் இந்த மாதிரி ஆஃப் ரோடு இருக்கும். ஆஃப் ரோடு வந்து நிறைய பிடிக்கும்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ஆஃப் ரோட்லாம் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரைவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ரோட் நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாகவே வந்து நேரோ ரோட் தான். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து க்ரீனரியாக எங்கே பார்த்தாலும் அந்த ஃபாரஸ்ட்டோட ஃபீல் தான் தரும். எப்போ யானை வரும் இல்லை வேறு ஏதாச்சும் வைல்ட் அனிமல்ஸ் நம்ம ஸ்பாட் பண்ணுறதுக்கு லக்கு இருக்கா அப்படின்ட்டு நான் உள்ள நினச்சிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பயமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வந்து யானைகளுக்கு வந்து ஒரு சரணாலயம்னே சொல்லலாம். எப்போ இருந்து எங்கே யானை வரும்னே தெரியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு சரி காலையிலே கிளம்பினாக்கில் கொஞ்சம் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் கண்ணில் தென்படுதான்னு பார்க்கலாம். இந்த ரூட்டில் பொறுத்தவரை இந்த மான்சூன் டைம் ஜூலை ஆகஸ்ட்லாம் போகும்போது மழை பெஞ்சிட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது பார்க்கவே வந்து செம்ம ஒரு ஃபீல் தரும்.
அதுக்காகவே இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த அதிரப்பள்ளி ரூட்டில். நீங்கள் இந்த மான்சூன் டைம்லலாம் வர பிளான் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெயின் லைனர் கோட் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ரெயினில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சரஸ் ரூட்டில் இந்த வால்பாறை அதிரப்பள்ளி ரூட்டும் ஒன்று தான். இந்த கல்லட்டிலேருந்து மசனக்குடி போகிறதாகட்டும், பந்திப்பூர் ரூட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஊட்டிக்கு ஒரு ரூட்டு போகும், இந்த முள்ளி போயிட்டு போகிற மாதிரி மஞ்சூர் வழியாக. அந்த ரோடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ இந்த ரூட் எல்லாமே வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லிங்காக இருக்கும் இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணி போகும்போது. இந்த அதிரப்பள்ளி ரூட்டில் பொறுத்தவரை ரோடு ரொம்பவே வந்து நேராவாக இருக்கும். ஒவ்வொரு வந்து டேர்னும் வந்து பிளைண்ட் டேர்னாக தான் நம்மளுக்கு இருக்கும். எந்த இடத்துல யானை நிற்குதா இல்லை வேறு ஏதாச்சும் நிற்குதானே நம்ம வந்து கொஞ்சம் பயந்துனா நம்ம போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம வைல்டு அனிமல்ஸ் ஏதாச்சும் முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பைக்கை வந்து நிறுத்திக்கங்க, இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும் நல்லது. இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பின்னாடியே பார்த்துட்டிங்கன்னா வந்து டக்குன்னு வந்து யூட்டர்ன் எடுத்து பண்ணுறதுக்கும் வந்து பெட்டராக இருக்கும். இல்லை ரொம்பவே பக்கத்தில் இருக்குது எதுவுமே பண்ண முடியாத ஆப்ஷன் என்ன, பைக்கை அப்படியே கீழே சாய்ச்சிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து நவுந்துருங்க. அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. இல்லைனா வந்து அது ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கோவப்பட்டு நம்மளே ஏதாச்சும் பண்ணி விட்ருவோம். அண்ட் இந்த மூங்கில் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. யானைங்க ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டே நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப வந்து பக்கத்தில் இருந்தாக்கெல்லாம் வந்து நிற்காதீங்க. ஸோ கிராஸ் பண்ணி போகிறதே வந்து பெட்டரு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகும். என்னதான் வந்து சன்னியாக இருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவ்வளோவா வந்து சூரியன் வெளிச்சமும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதும் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு சோலையார் வரும். இது வந்து லோயர் சோலையார் டேம். அதாவது இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கேரளா பார்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப நேரம் வந்து நிற்காதீங்க. இன்கேஸ் நடுவில் வந்து ஃபாரஸ்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் நிறுத்தி ஏதாச்சும் ஃபைனை போட்டு விட்ருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் நிற்காம டக்குன்னு வியூ பார்த்துட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிட்டே இருங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணி போகிற ஜர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 hours வரைக்கும் டைம் எடுக்கும். இன் பிட்வீனில் வந்து உங்களுக்கு அதாவது இந்த 58 to 60 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபியூல் ஸ்டேஷன், ஹோட்டல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வால்பாறையிலேருந்து கிளம்பும் போதே ஃபியூல் வந்து செக் பண்ணிக்கோங்க. டயரில் ஏர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து பைக்கில் எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தாக்கலாம் மட்டும்தான் நீங்கள் அந்த ரூட்டில் வந்து ட்ரைவ் பண்ணி ஆகணும். காரில் போகிறவங்களுக்கும் வந்து நான் அதே தான் சொல்லுவேன். உங்களோட வெஹிக்கிள் வந்து பக்கா கண்டிஷனில் இருந்தாக்கலாம் இந்த ரூட்டில் வந்து போங்க. இன்கேஸ் நடுவில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுனாக்கலாம் ரொம்பவே வந்து பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த ஹில் ஸ்டேஷன் இல்லை இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரூட்லலாம் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெஹிக்கிளோட கண்டிஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் சேஃபாக போயிட்டு வர முடியும். அதுவும் ஃபேமிலியோட போகிறவங்கலாம் வந்து இது எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கேர்லெஸ்ஸாக வந்து எப்பயுமே இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெஹிக்கிள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணி போகிறது பெட்டர். போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரிவர் பிரிட்ஜ் கிராசிங் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இந்த ரூட்டில் பொறுத்தவரை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போனாங்கன்னா பெருசாக ரொம்பவும் எந்த விதமான பயமும் இருக்காது. ஏன்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் இந்த சோலோ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து ஒரு ஃபியர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் நடுவில் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோன்ட்டு. ஸோ அப்படி இருக்கவங்கலாம் உங்களோட பைக் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. காராக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பெருசாக வந்து ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆனாலும் நம்ம உள்ளே வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துலாம். பட் ஆனால் பைக் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஆகணும். இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது யானைங்களோட சாணம்லாம் ரோட்டில் அங்கங்கே பார்த்தங்க. அதுக்கப்புறம் காலையில் டைமில் தான் அது வந்து மோஸ்ட்லி வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி அந்த தண்ணிக்கு போகும். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த 5:30 6 மணிக்கு எல்லாமே அது வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் அது வந்து கிராஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து நம்ம போனாங்கன்னா அப்போ கொஞ்சம் வந்து த்ரில்லிங்காகவே இருக்கும். பட் ஆனால் வந்து செக் போஸ்ட் கிராஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து 6:30 7 மேலே ஆகிடும். அதுவும் நான் வால்பாறையிலேருந்து கிளம்பி சோலார் எல்லாம் பார்த்துட்டு நான் செக் போஸ்ட் கிட்ட வரவே ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஓன் வெஹிக்கிள் இல்லாமல் பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வால்பாறையிலேருந்து ஒரு 6:30 போலவே காலையிலேயே வந்து சாலக்குடிக்கு பஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையிலேருந்து டெய்லியும் வந்து போயிட்டு வர்றது. ஃபாரஸ்ட் ரூட் பொறுத்தவரை நம்ம எலிஃபென்ட்ஸை ஸ்பாட் பண்ணுறது லக்கு தான். நானும் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நல்லா மலை, அந்த மலையிலும் வந்து பார்த்திங்கனாக்கா தூரத்தில் தான் நான் வந்து கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லக்கு தான் இந்த ரூட்டில் நான் போயிட்டு வருவது பார்க்குறதுக்கு. ஒரு 2 hours இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம ரைட் பண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம வளைச்சல் செக் போஸ்ட் போய் ரீச் ஆகிடுவோம். இந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் தண்ணி ஏதாச்சும் வேணும்னாக்கா வாங்கி குடிச்சிட்டு இல்லை டீ ஏதாச்சும் சாப்பிட்னாலும் இங்கே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ செக் போஸ்ட்லேருந்து நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 kilometers வரும் அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு நம்ம போய் ரீச் ஆக. ஃபர்ஸ்ட் இந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு வளைச்சல் ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கனாலே போதும். அதிரப்பள்ளிக்கு நீங்கள் தனியாக எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ஒரு 15 minutes நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கிளம்பலாம். 50 rupeesக்கு நம்ம என்ட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு அப்படியே உள்ள ஒரு 10 to 15 minutes நம்ம வாக் பண்ணி போனோம்னா ஃபால்ஸ் நம்ம போயிட்டு ரீச் ஆகலாம். இது ரொம்ப பெரிய ஃபால்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வாட்டர் வந்து அந்த ஸ்ட்ரீமில் போகிறத வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அது ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போகலாம். இங்கே ஃபுல்லாகவே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நிறைய கார்டன் ஏரியா இருக்குது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து நிறைய செடி அந்த மாதிரி நிறையா வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் முன்னாடி அப்படியே டிரைவ் பண்ணிங்கன்னா சர்பா பிரிட்ஜ் ஃபால்ஸ் வரும். இந்த பிரிட்ஜ் கிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய அந்த ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு வெள்ளம் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த டைமில் வந்து போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பிரிட்ஜ் மேலே கிராஸ் பண்ணும்போது. இங்கே உங்களை குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபால்ஸ் வந்து அப்படியே ரோடு ஓரத்திலே தான் இருக்கும். சும்மா நம்ம வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது அந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே இந்த ஃபால்ஸை வந்து ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். பிரிட்ஜ் கிட்டேருந்து நம்ம ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணாலே அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு ரீச் ஆயிடலாம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு ரீச் ஆனதுமே எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. செம்ம வெயில் அடிச்சது. என்னடா அது இந்த வெயில் டைமில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு. ஆனால் கை சத்தியமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு மிராக்கிள் நடந்தது. வீடியோவில் பாருங்கள், அதே உங்களுக்கு புரியும். நம்ம முன்னாடி அந்த ஃபால்ஸ் கிட்ட எடுத்த டிக்கெட்டவே இங்கே காட்டினாலே போதும், நம்ம உள்ளே போயிடலாம். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வாக் பண்ணி போகிற ரூட்டே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சைடில் ஃபுல்லாகவே அந்த பேம்புவெல்லாம் வச்சு கயிறு கட்டி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணி போனாங்கன்னா ஃபால்ஸோட மேலே இந்த டாப் வியூ பாயிண்ட் போயிட்டு நம்ம ரீச் ஆகிடலாம். என்னடா இந்த ஃபால்ஸ்க்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வந்தாங்க, இப்போ என்னடா நாக்கில் இப்படி வெயில் அடிக்குதுன்னு இருக்குது எனக்கு. இங்கே குளிக்கிறதுக்கு பொறுத்தவரை மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே தண்ணி கம்மியாக போனாக்கில் அந்த டைமில் மட்டும் தான் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க போல. சம்மர் டைமில் மோஸ்ட்லி குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே இருந்து அந்த ஃபால்ஸ் வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த ரிவர்லேருந்து அப்படியே கீழே அந்த வாட்டர்லாம் போய் வந்து அந்த கீழே விழும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த மூவி சாங்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நேரமாக அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தேன். மேலே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கீழே ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வாக் பண்ணி போனாங்கன்னா ஃபால்ஸோட கீழே இருந்து நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்கலாம். கீழே போயிட்டு ரீச் ஆனதும் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபால்ஸ் வந்ததுக்கான ஒரு இதுவே எனக்கு போயிடுச்சு. ரொம்ப ஒரு ஆசையாக எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன். கொஞ்சம் மழையாக இருக்கும், கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு. பட் ஆனால் ரொம்பவே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே உட்காந்துட்டேன். ஆனால் சீரியஸாக இது எனக்கு சொல்லவே எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் என்ன நினச்சேன்னே தெரில. வருண பகவானே எனக்கு மழை வேணும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். கேட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு எல்லாமே வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவ்வளோ மழை பெஞ்சது. ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நான் கீழே தான் இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டில் அப்படியே கொஞ்சம் அந்த மழைலாம் வந்து அந்த சாரல் அடித்து அந்த பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படி எனக்கு வந்து இந்த ஒரு அதிசயமா இல்லை என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம இந்த ஃபால்ஸை பார்க்க பைக்கில் ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். எனக்கு வால்பாறையோட மெயினாக இந்த ஃபால்ஸ் நான் போகணுன்றது தான் எனக்கு வந்து முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஃபால்ஸ் நம்ம இப்படி வந்து இந்த வெயிலில் பார்த்துட்டுமேன்றது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரொம்பவே வந்து ஒரு அப்செட்டாக இருந்தது. பட் ஆனால் அந்த மழை வந்ததுக்கு அப்புறமா அது என்ன சொல்கிறதுக்குன்னே தெரியல, சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, கண்டிப்பாக உனக்கு அந்த நல்ல எண்ணத்தோடு நீ வந்து கேட்டனாக்கில் கண்டிப்பாக உனக்கு அது நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்லா அந்த மலையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோட ஆசை தீர்ற வரைக்கும் அந்த மலையிலேயே நல்லா விளையாடிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன். நீங்களும் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஜூலைலேருந்து டிசம்பருக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் அந்த டைம்லலாம் போனீங்கன்னா மான்சூன் டைம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி நின்று நம்ம வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் முன்னாடி வந்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா கடைங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் நீங்கள் போய் சாப்பிடணுன்னா சாப்பிட்டுக்கலாம். தென் அப்படியே ஃபியூ மீட்டர்ஸ் நீங்கள் முன்னாடி வாக் பண்ணி போனீங்கன்னா ஃபால்ஸுக்கு அந்த முன்னாடி வியூ வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபியூ மீட்டர்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பெனரோமிக் வியூவில் சூப்பராக அந்த வியூ தெரியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த அதிரப்பள்ளி ரூட் பொறுத்தவரை எப்பவுமே வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் நடுவில் வந்து ஏதாச்சும் லேண்ட்ஸ்லைட் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஏதாச்சும் ரோட் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தாக்கலாம் ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து வால்பாறையில் முன்னாடியே வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட கேட்டுட்டு பாருங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் அலோடு இருக்கான்ட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கண்டிப்பாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடுலேருந்து சாலக்குடியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போய்ட்டு ரீச் ஆகிடலாம். இந்த ரூட்டில் கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் மறுபடியும் வால்பாறையே கிளம்பிட்டேன். போகும்போது செம மலை, அந்த மலையில் நல்லா அந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணி போகும்போது வேறு லெவல் ஃபீலாக இருந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா அந்த வியூ பாயிண்ட் இருக்கிற பிளேஸ்லலாம் நிறுத்தி நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். உண்மையிலேயே இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டில் இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்பவுமே ஒரு பெஸ்ட் மெமரிஸாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் பெஸ்ட் மெமரிஸ் இருந்தாக்கலாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கலாம் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமா இதே போல ஒரு நெக்ஸ்ட் ட்ரிப்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.